பிப்ரவரி 2026 முதல் ரோடெக்ஸ் ஸ்டிக்கர் பயன்பாடு நிறுத்தம். ஆயர் தமிழ் 6 மாத ஆண் குழந்தை வீட்டில் இறந்து கிடந்தது. ஜொஹூரில் பொழுதுபோக்கு மையங்களிலும் உடம்புபிடி நிலையங்களிலும் மேற்கொள்ளப்பட்ட ஆபரேஷன் நோடா நடவடிக்கையில் 26 பேர் கைது. பினாங்கில் தாக்கப்பட்ட முதியவர் 2 நாட்களுக்கு பிறகு சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. பென்தோங் டோல் பிளாசாவில் விபத்து, வயோதிகர் பலி. அரசாங்கத்தின் பிஸ்கல் டெபிசிட் எனப்படும் நிதி பற்றாக்குறை குறித்த புள்ளி விவரங்களின் துல்லியத்தை பொருளாதார முன்னாள் அமைச்சர் டத்தோஸ்ரீ ரஃபீசி ரம்லி கேள்வி எழுப்பியுள்ளார். 2020 முதல் 2024 வரை கூடுதலாக செலுத்தப்பட்ட வரிகளின் நிலுவைத் தொகை டாக்ஸ் ரிஃபண்ட் 33.3 ரிங்கிட் பில்லியனாக உயர்ந்துள்ளது. தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு திருப்பித் தர வேண்டிய வரிகளை தாமதப்படுத்துவதன் மூலம் அரசாங்கம் உண்மையான வருமானத்தை விடவும் அதிகமாக கணக்கு காட்டுகிறது. இது கேஷ் அக்கவுண்டிங் முறையின் விளைவாகும். அதாவது வசூலிக்கப்பட்ட வருவாய் உடனே பதிவு செய்யப்படுகிறது, ஆனால் திருப்பித் தர வேண்டிய தொகை கழிக்கப்படுவதில்லை என்றார் அவர். அவ்வகையில் 2024 அறிவிக்கப்பட்ட 4.1 விழுக்காடு நிதி பற்றாக்குறை உண்மையில் 5.8 விழுக்காடு முதல் 6 விழுக்காடு வரை இருக்கக்கூடும். இதுவே கடந்த ஆண்டுக்கான நிலுவைத் தொகையும் 33 ரிங்கிட் பில்லியனை தாண்டும் என அவர் கணித்தார். இந்த நிலை நாட்டின் நிதி நிர்வாகம் மற்றும் வெளிப்படைத்தன்மை குறித்து பெரும் கேள்விகளை எழுப்புவதாக ரஃபீசி சொன்னார். சமையலுக்கு நேரம் இல்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். வாகனங்களுக்கான ரோடெக்ஸ் அதாவது சாலை வரி ஸ்டிக்கர் 2026 ஆண்டு பிப்ரவரி 1 முதல் இனி அச்சிடப்படாது என போஸ்ட் மலேசியா அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. இதனால் வரை போஸ்ட் மலேசியா வழங்கி வந்த ரோடெக்ஸ் அச்சிடும் சேவையும் முழுமையாக நிறுத்தப்பட உள்ளது. இந்த நடவடிக்கை சாலை போக்குவரத்து துறையான ஜேபிஜி மேற்கொண்டு வரும் டிஜிட்டல் திட்டத்தின் தொடர்ச்சியாகும். தற்போதைய நடைமுறையின்படி சாலை வரி மற்றும் மலேசிய ஓட்டுநர் உரிமம் ஆகியவை மை ஜேபிஜி செயலியின் மூலம் டிஜிட்டல் வடிவில் காண்பிக்கலாம். சாலை சோதனைகள் மற்றும் அதிகாரிகளின் பரிசோதனைகளின் போது இந்த டிஜிட்டல் ஆவணங்களே போதுமானதாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் ஓட்டுநர் உரிமத்தை அட்டை வடிவில் பயன்படுத்த விரும்பும் பொதுமக்கள் 20 ரிங்கிட் கட்டணத்தை செலுத்தி அந்த அட்டையை தொடர்ந்து விண்ணப்பித்து பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய முடிவு அரசின் டிஜிட்டல் சேவைகளை மேம்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாகும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மலேசியாவில் மாசடைந்த ஆறுகளின் எண்ணிக்கை 2 ஆண்டுகளில் கணிசமாக அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு 33 ஆறுகள் மாசடைந்ததாக வகைப்படுத்தப்பட்டன. இவ்வெண்ணிக்கை 2023 25 மட்டுமே இருந்ததாக இயற்கை வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கான அமைச்சு கூறியது. 2019 59 இருந்த எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வந்த நிலையில் 2023 பிறகு மீண்டும் ஏற்றம் கண்டுள்ளது. நாட்டில் மொத்தமாக 486 ஆறுகள் தூய்மையானவை, 171 ஆறுகள் சிறிதளவு மாசடைந்தவையாகும். ஆனால் 33 ஆறுகள் 3ஆம் 4ஆம் கட்ட தூய்மை கேட்டு அளவை கொண்டுள்ளன. என்றாலும் மிக மோசமான அளவான 5ஆம் கட்டத்தில் எந்த ஆறுகளும் இல்லை என அமைச்சு கூறிற்று. எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, பால் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 2 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். சனிக்கிழமை தொடங்கி நேற்று வரை ஜொஹூரில் இஸ்கண்டார் புத்திரியில் மேற்கொள்ளப்பட்ட ஆபரேஷன் நோடா நடவடிக்கையில் 26 தனிப்பட்ட நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர்.
தாமான் புக்கிட் இண்டா, முத்தியாரா ரினி, நூசா பெஸ்தாரி மற்றும் இஸ்கண்டா புத்திரி ஆகிய இடங்களில் 5 பொழுதுபோக்கு மையங்களிலும் 3 உடம்புப்பிடி நிலையங்களிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக இஸ்கண்டர் புத்திரி மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் M. குமரேசன் தெரிவித்தார். உள்நாட்டைச் சேர்ந்த 6 ஆடவர்களுடன் ஒரு பெண் உட்பட மியன்மார், வியட்நாம், சீனா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்களும் கைது செய்யப்பட்ட 26 பேரில் அடங்குவர். அவர்களில் 5 ஏற்கனவே பல்வேறு குற்றச்செயல் பின்னணியை கொண்டுள்ளதாகவும் குமார் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கையின் போது 5616 ரிங்கிட்டும் பறிமுதல் செய்யப்பட்டது. எல்லார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை. Z Black 3-in-1 ஊதுபத்தி, அசல் 3-in-1 ஊதுபத்தி. பிரார்த்தனை கைகூடும். ஐயர் இத்தாமில் உள்ள அடுக்குமாடி வீட்டில் 6 மாத ஆண் குழந்தை ஒன்று இறந்து கிடக்க காணப்பட்டது. காலை மணி 8:55 அளவில் இது குறித்து பொதுமக்களிடமிருந்து தகவல் கிடைக்கப்பெற்றதாக தீமோ லாவுட் மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் லீ சுய் சகே தெரிவித்தார். அது ஒரு ரோஹிங்யா ஆண் குழந்தை என விசாரணைகள் கண்டறியப்பட்டது. காலை மணி 7 அளவில் படுக்கை அறையில் அந்த குழந்தை சுய நினைவின்றி கிடந்ததை அதன் பெற்றோர்கள் கண்டுள்ளனர். அக்குழந்தையின் உடலில் காயம் எதுவும் இல்லை என பரிசோதனையின் மூலம் தெரியவந்தது. எனினும் அந்த குழந்தைக்கு நுரையீரல் பிரச்சனை பின்னணி இருப்பதாகவும் விசாரணை மூலம் தெரிய வந்ததாக லீ ஸ்வி வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். அக்குழந்தையின் உடலில் தடயியல் பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்பதோடு அது திடீர் மரணம் அடைந்ததாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தனித்துவமும் தரமும் கொண்ட நவீன தொழில்நுட்பத்தில் வடிவமைக்கப்பட்ட சிலைகள் வேண்டுமா? பத்துமலை தைப்பூசத்தில் சிறப்பு சலுகைகளுடன் உங்களுக்காக காத்திருக்கிறது குளோபல் ஆர்ட்ஸ் கிரியேஷன் சிலை நிறுவனம். 30 ஆண்டுகள் அனுபவத்துடன் நம்பிக்கையும் கலைநயமும் ஒருங்கே. ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 8 வரை. பென்தோங் டோல் பிளாசாவில் நேற்று ஏற்பட்ட சாலை விபத்தில் வாகனம் ஒன்று பாதுகாப்பு தூணில் மோதி கவிழ்ந்ததில் 65 வயதான வயோதிகர் ஒருவர் உயிரிழந்தார். உயிரிழந்த ஜப்ரி அசிஸுக்கு தலையில் கடுமையான காயங்கள் ஏற்பட்டதால் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக பென்தோங் மாவட்ட காவல்துறை தலைவர் ஜைஹா முகமது காஹார் தெரிவித்துள்ளார். மேலும் அந்த முதியவருடன் பயணித்த அவரது மனைவிக்கு தலையில் லேசான காயங்கள் ஏற்பட்டு பென்தோங் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பாக சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. அதே நேரத்தில் அப்பகுதியில் இருந்த CCTV காட்சிகள் ஆய்வு செய்யப்படுவதுடன் விபத்தை நேரில் கண்டவர்களை தேடும் பணியும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பூஜை மேடை தயாரிப்பில் 10 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த தாமரை பூஜை மேடைகள் நிறுவனம். நம் தேவைக்கேற்ப அனைத்தும் கிடைக்கும் ஒரே இடம் தாமரை பூஜை மேடைகள். நம்பகமானது, தரத்தில் உயர்ந்தது. ஜாசின் ஜாலன் சிலண்டார் நியாலாஸில் ஒரு காரில் மோதிய பின் 41 வயது மோட்டார் சைக்கிள் ஓட்டி ஒருவர் 10 மீட்டர் தூரம் தூக்கி வீசப்பட்டு கீழே விழுந்ததில் மரணம் அடைந்தார். நேற்று பிற்பகல் மணி 1:07 அளவில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே அந்த ஆடவர் உயிரிழந்தார் என ஜாசின் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் லீ ரோபர்ட் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர் சிலண்டாரிலிருந்து நியாலாஸ் நோக்கி தனது ஹோண்டா மோட்டார் சைக்கிளில் சென்றபோது எதிர்பாதையில் நுழைந்ததாக தொடக்கக்கட்ட விசாரணைகள் தெரியவந்தது. அப்போது எதிர் திசையில் இருந்து வந்த 50 வயது நபர் ஓட்டிச் சென்ற ஹோண்டா சிட்டி கார் அந்த மோட்டார் சைக்கிளை தவிர்க்க முயன்ற போது அதில் மோதியதால் மோட்டார் சைக்கிள் சாலையின் வலதுபுறம் இருந்த மின்கம்பம் மற்றும் ஒரு மரத்தில் மோதியதாக லீ ரோபர்ட் கூறினார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம். பினாங்கு கம்போங் ஜாவா பகுதியில் உள்ள உணவு கூடத்தில் தாக்கப்பட்ட முதியவர் 2 நாட்களுக்கு பிறகு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சபராங் பராய் உத்தரா காவல்துறை தலைவர் அன்வார் அப்துல் ரஹ்மான் கூறுகையில் தாக்குதலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் ஒருவரை காவல்துறை கைது செய்துள்ளதாக தெரிவித்தார். உயிரிழந்த நபர் சுமார் 60 வயதுடையவராகவும் அவரிடம் எந்த அடையாள ஆவணங்களும் இல்லை எனவும் கூறப்படுகிறது. பிரேத பரிசோதனை அறிக்கையில் மரணத்திற்கு காரணம் இதய நோய் எனவும் உடலின் இடது பக்க விலா எலும்புகள் முறிந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சந்தேக நபர் கடுமையான காயம் ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் விசாரணை செய்யப்பட்டு வருவதுடன் அவர் போதைப்பொருள் பயன்படுத்தியிருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள்.